வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. கதையோட டைட்டில் முள்ளில் ரோஜா. அதாவது நம்ம கதாநாயகன் கண்ணன் நல்லா இன்ஜினியரிங்லாம் படித்து முடித்து ஒரு மாதிரி ரொம்ப சுமாரான ஃபேமிலி தான். அவள் அப்பா ஒன்றும் பெரிய சம்பாத்தியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் பையன் புத்திசாலியாக இருந்ததுனால ஐஐடி எயிட்லாம் படித்தான். பட் ஃபாரின் கிரேட்லாம் வேண்டாம், நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம். ஸோ கண்ணன் சந்தோஷமாக சென்னையிலேயே ஒரு வேலையை பிடிச்சிக்கிட்டு ஹாப்பியாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். வீட்டில் சும்மா இருப்பாங்களா? நல்ல பொண்ணு இருக்குது, அது இருக்குது, அது இருக்குன்னு இவரை போட்டு உயிர் எடுத்து கடைசியில் வள்ளின்னு ஒரு பெண், 2-3 வீடுகள்லாம் இருக்கவளுக்கு, ஒரே பொண்ணு, சொத்தெல்லாம் இருக்கிறதுனால அப்பா மட்டும்தான். இவங்கிட்ட சொல்லிக்கலே, டேய் நிறைய சொத்தெல்லாம் இருக்குடா, ஒரே பொண்ணு, பங்குக்கு ஆள் கிடையாது, அவள் அப்பா மட்டும்தான் இருக்கார், அவரும் கொஞ்சம் சிக்லி பர்சன், அதுக்கப்புறம் உனக்கு வந்துடும் அந்த பொறுப்பெல்லாம், நீ தான் ஜாக்கிரதையா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துக்கணும், அதனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இவங்க யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னு அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகி, பொண்ணைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும், ப்ராப்பர்ட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க, பொண்ணை பற்றி சொல்லுங்கள், பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒத்து வருவேன், ஏன் 2-3 வீடு இருக்கிறதுனாலையா? என்னடா குறுக்கு பேசிகிட்டு இருக்க, உன் நல்லதுக்கு தானே நாங்கள்லாம் இருக்கோம், உனக்கு நல்லது பண்ணணும்னு தானே அப்பா அம்மா, அதனால் நாங்கள் சொல்கிறோம், நீ பொண்ணை பாரு, படிச்சுன்னு இருப்ப, குழந்த அடக்கமாக இருப்ப, கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன குறைன்னு அப்புறம் சொல்லு, பார்த்துட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் அவகிட்ட பேசணும். ஏய் நல்லா பயங்கரமாக பேசுவாடா, அவள் ஒன்று ரிஜெக்ட் பண்ண போகிறா, ஜாக்கிரதை, ஏன்னா நல்லா படித்த பொண்ணு அவளும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பிஏ லிட்ரேச்சர்லாம் படிச்சிருக்கு, இங்கிலீஷ்லாம் புலந்து கட்டுமா, சின்ன வயசுலேருந்தே கான்வென்ட்டில் படிச்சிருக்கான். அண்ட் அவள் அப்பா நல்லா வளர்த்துருக்காரு. ஸோ அப்பாவுக்கு அனுசரணையாக உதவியெல்லாம் இருக்குது. ஸோ வள்ளி கண்ணன் திருமணம் சந்தோஷமாக நடக்குது. ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்ச உடனே அங்கே இங்கேயும் போயிட்டு இவங்க வீட்டுக்கெல்லாம் வராங்க, இது பண்ணுறாங்க. அந்த அப்பாக்காரர் வருத்தப்பட்டு, அப்பா என்னை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லையேம்மான்னு சொல்ல, அப்பா இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நானும் என் ஹஸ்பண்டும் உங்கள் கூடயே வந்து இருக்கோன்னு ஒரு போட கண்ணை ஷாக்காரான். ஆனால் ஆச்சரியம், கண்ணனோட அப்பா அம்மா அவள் சொல்கிறது கரெக்ட் தானேடா, பெரியவரை யார் பார்த்துப்பா, எங்களுக்குன்னா தெம்பு இருக்குது, எங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, அதனால் நாங்கள் எங்களை பார்த்துக்க முடியும், அண்ட் அது தவிர உன்னுடைய அக்கா தங்கையெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போவா, நீ ஏண்டா அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா, கூடவே இருந்து அவர் அனுப்பிச்சிட்டு அப்புறமா நம்மளாம் சேர்ந்துருக்கலான்னு சொல்ல, என்னது இருந்து அனுப்பிச்சிட்டா, ஆமாண்டா வியாதியில் தானே இருக்கார் பாவம் அவர் அப்படிலாம் சொல்ல, கண்ணனும் சரி ரைட் ஓகே பெரியவங்க நல்லது தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி வள்ளி வீட்டுக்கு போய், வள்ளி அப்பாவை பார்த்துக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேம்மான்னு சொல்ல, ஐயோ நான் எவ்வளோ லக்கிங்க அப்படின்னு வள்ளி சொல்ல, அப்படி இப்படி அவனுடைய குடுத்தனம், தனி குடுத்தனம் இல்லை, அவள் மாமனாரோட சேர்ந்து குடுத்தனம் நடத்த, மாமனார் அப்பப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது, மருந்து வாங்கி கொடுக்கறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம கதாநாயகன் கண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அது தவிர வேலைக்கும் போனோமே, வேலையும் பார்த்துக்கிட்டு நல்ல சம்பாத்தியம் வருது. அவன் ஒய்ஃப் ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருக்கா, இவரை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பையனை போட்டிருக்காங்க. அந்த பையன் அப்பப்போ லீவில் போனால் அவன் ஒய்ஃபு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சு ஓரளவுக்கு நிம்மதியாக நல்லபடியாக எல்லாம் போயிட்டுருக்கிற போது, கண்ணனுக்கு ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வள்ளி கொஞ்சம் வித்தியாசமானவன். அவள் என்ன தான் படித்து கிடிச்சிருந்து ஒரு ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்த்தாலும் பல விஷயங்களில் 10ஆம் பசலி, அதாவது எஸ்பெஷலி அந்த லேடிஸுக்கு வர அந்த 3 நாட்கள் ரொம்ப இவனை விட்டு ஒரு 20 அடி தள்ளியே இருப்பேன், வேறு ரூமில் தான் படுத்துப்பேன், அந்த ரூமை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும்னு, அதனால் அவர் தோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் நோ சொல்லி இவனை கிட்டே நெருங்க விட மாட்டான். மற்ற நாட்களில் அம்மன் பூஜை இருக்குது, அந்த பூஜை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி எப்பவும் ஒரு 5-6 அடி தள்ளி தான் படுத்துப்பேன். இவன் கொஞ்சம் ஆசையா, கள்ளி வள்ளி ஏண்டி ரொம்ப தள்ளி அப்படின்னு கேட்டா, சும்மா இருக்கும், அம்மனுக்காக முடித்து வச்சு கையில் கக்கனை கட்டின்னு இருக்கேன், இந்த நேரத்தில் ஒன்றும் பண்ணக்கூடாது, 25 to 30 days விட்டுருங்கோ என்ன ப்ளீஸ்
என்னது ஏட்டி, கல்யாணம் ஆனதுலேருந்து இதே சொல்லிட்டு இருக்க, குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் அப்பா நல்லபடியாக ஆகணுங்கிறதுக்காக அம்மனை வேண்டிக்கிறேன், ஆத்தாவை வேண்டிக்கிறேன், அவளை வேண்டிக்கிறேன், இவளை வேண்டிக்கிறேன்னு எவன் என்ன சொன்னாலும் இல்லை யாரை பார்த்தாலும் ஏதாவது சொல்லிடுறாங்க. நீ அந்த மாதிரியே பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேள்? நீங்களும் கோஆப்ரேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஐஐடிலாம் படிச்சிருக்கேள், உங்களுக்கு தெரியாதா வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்? அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற போது இவனுக்கு கொட்டாவி பெருசாக வரும், மூடே போயிடும். ஆண்டவா சோதனை எப்படி கொடுத்துட்டியானு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேறு பக்கம் திரும்பி படுத்துட்டுருவான். அவன் ஒரு 5-6 அடி தள்ளி நல்ல பெரிய கட்டு அந்த ரூமில், அந்த கட்டிலில் அவன் ஒரு மூலையில் முடங்கி இவன் கிட்டே வரமாட்டான். இந்த மாதிரியே வாழ்க்கை போகிற போது ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் ஆகிப்போகுது அவனுக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வள்ளிக்கும் எந்த கவலையும் இல்லாமல் அதே பூஜை புரஸ்காரம் அது இது, ப்ளஸ் அவள் அப்பா இன்னும் இருக்கார் பாவம், சீக்கிரம் போயிடுவார் நினச்சவர். நாட்கள் இழுத்துக்கிட்டே போகுது, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. இதனடா அது வருஷம் போய் ப்ராப்பர்ட்டிலாம் வரும், அது வரும், இது வரலாம் சொன்னாங்க, அதுவும் வரமாட்டேங்கிறது, ஒய்ஃபும் கிட்டேயே வரமாட்டேங்கிறா. இந்த மாதிரி வந்து எசகடை மாட்டிக்கிட்டோமே அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணலாம்னு மண்டையை உடச்சிக்கிற போது சில சமயம் அந்த வீட்டுக்கு மாமனாருக்கு சர்வீஸ் பண்ண வர அந்த பையன் இருக்கானே, அவனுடைய ஒய்ஃபு இவனை பார்த்து கண்ணை ஒரு மாதிரி பார்க்குறா. இவன் என்னடா இது, இந்த பொண்ணுடைய பார்வை சரியில்லையே, அந்த ஆள் 15 நாள் வரா, இவன் ஒரு 15 நாள் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவளுக்கு நம்ம காஞ்சி கிடக்கிறது தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2 தடவை இவரும் திரும்பி பார்க்க, அந்த பொண்ணு வசீகரமாக ஒரு சிரிப்பு சிரித்து, சார் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் கூட சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்ல, ஆஹா இதனால அது ஏதோ அது விஷயம் தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு அதுக்கு. ஆனால் வம்புல மாட்டிக்கக்கூடாது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம ஃபேமிலியுடைய பாரம்பரியத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் ப்ளஸ் பொண்டாட்டி வேற பிச்சு அப்படின்னு சொல்லி பயத்தில் கம்முன்னு இருக்கான் அவன். இப்போது என்ன பண்ணுறது இவனுக்குன்னு ஒன்றுமே புரியல. இவ்வளோ வருஷமாக காய போட்டு இன்னமும் அவன் பயங்கரமாக அம்மனுக்கு வேண்டிக்கிறான், அதுக்கு வேண்டிக்கிறான், இதுக்கு வேண்டிக்கிறான். கேட்டால் உங்கள் நல்லதுக்கு தான் வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் பாருங்கள், அம்மனுடைய இதெல்லாம் அப்பா இருக்கார், அப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் எவ்வளோ நல்லது நடக்குது பாருங்கள். அது என்ன நல்லது நடக்குது, ஒரு குழந்தை கூட இல்லையே, அது நம்ம கையில் இருக்கா? ஆமாம், இன்னும் யார் கையில் இருக்குது? அதெல்லாம் பகவான். அறிவு கட்டவரே, கல்யாணம் ஆகி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சாதான் குழந்தை, ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, கடவுளை நிந்திக்காதீங்க. நீங்கள் என்ன ஈவேரா பரம்பரையா? கடவுள் இருக்கார், கடவுள் வந்து நமக்கு எப்போ தரணுமோ தருவார். ஐயோ வயசு போய்கிட்டே இருக்கு, ஏற்கனவே 45 ஆகி போச்சு எனக்குன்னு சொல்கிற போது, பக்கத்து வீட்டு மாமி அவங்கெல்லாம் அப்பப்போ வரும்போது வைக்கிற போது இவ இல்லைன்னா நம்ம கண்ணனோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னப்பா கண்ணா டல்லாக இருக்க, என்ன விஷயம்? அட போங்கம்மா, வள்ளி இருக்காளே முள்ளில் ரோஜா மாதிரி இருக்கா, கிட்டவே நெருங்க விட மாட்டேங்கிறா, கிட்ட போனால் முள்ளா குத்துற. என்னது வள்ளியா? சே பாவம், ரொம்ப நல்லவ, குடும்பத்தை என்னமா பார்த்துக்கிறா, சமையல் பிரமாதமாக பண்ணுறா, அது தவிர பக்தி ஸ்ரத்தையாக இருக்கா. அவளை பார்த்தாலே என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவார், பாருடி அப்படியே மங்களகரமாக இருக்கா, காலையில் மஞ்சளை பூசி குளிக்கிறா, நீயும் இருக்கியே தலைவரி கோலமா அப்படிலாம் என்ன திட்டுவார். அப்படிப்பட்ட நைஸ் லேடியை பற்றி எப்படி உங்களுக்கு சொல்ல மனசு? அம்மா அதெல்லாம் ரைட்டுமா, பட் என்னை விட்டு தள்ளி எப்போ ஒரு 8 அடி தள்ளி தான் பிடிக்கும். ஐயோ அது தப்புன்னா, எங்கள் அத்துக்காரெல்லாம் வீட்டில் இருக்கிற போது என் ஸ்பரிசம் அவருக்கு பட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் என்னது உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குமே, ஆமாம் அதுதானே பீக்கு பொம்பளைகளுக்கு. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு என்ன 54 55 தானே ஆறுது, அவரும் நல்ல மன்னோத மாதிரி இருக்கார், நல்ல ஹெல்த்தி மேன், அதனால் என்ன தொட்டுட்டே இருக்கணும் அவருக்கு. என்னது தொட்டுட்டே, நீங்கள் என்ன ஊறுகாயா, சரி வச்சுக்கைய அப்படின்னு சொல்லிட்டு பாபியெல்லாம் சொல்ல இவனுக்கு இன்னும் ஷாக் ஆகி, எதனால் இப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தைரியமா, என்ன விஷயம் என்னெல்லாம் கேட்க ஆரம்பிக்க, என்ன விஷயம், நெருங்க விடாமல் கல்யாணம் ஆன பர்பஸே சர்வ் ஆக மாட்டேங்குது, என்னதான் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னு இருந்தாலும் அந்த பார்ட்டே நீ ஒத்துழைக்க மாட்டேன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை சீன்லாம் கிரியேட் பண்ணுறேன். அவளுடைய ஃப்ரெண்டு ஒத்தி அமெரிக்காவிலேருந்து நளினின்னு வந்து இவங்க கூட ஒரு மாதம் தங்குற போது சல்லுன்னு வள்ளுன்னு விழுறதை பார்த்து, எப்படி நீ இந்த கண்ணனோட கொடுத்து நடத்துகிற, இப்போ பாரு வள்ளுங்கிறான், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உன்னை வந்து ஒரு அன்பா
போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவார் என் ஹஸ்பண்ட்லாம். அதெல்லாம் காணமே. நீ போய் என் கன்னத்தை காட்டு, உனக்கு கொடுப்பாரு கிஸ்ஸு அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன வளர்ற அப்படின்னு உடனே, ஆமாண்டி அவருக்கு என் மேலே ரொம்ப கோபம். என்ன கோபம்? குழந்தை இல்லைன்னு கோபமா? குழந்தை இல்லைன்னா ஒருவேளை அவர்கிட்ட குறைய இருக்கோன்னுவோ, யாருக்கு தெரியும் அப்படின்னு நளினி கத்த, ஐயோ அதெல்லாம் தெரியாது, நான் எப்பவும் இந்த அம்மனுக்கு பூஜை, அதே மாதிரி அந்த அந்த சாமி இந்த சாமின்னு பல பூஜைகள் புரஸ்காரங்கள்லாம் பண்ணுறேன், விரதத்தில் இருப்பேன், ப்ளஸ் மாதத்தில் அந்த 3 நாட்கள் போயிடும், லேடிஸோட 3 நாட்கள். அண்ட் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவரை கிட்ட சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கிற போது அவர் கோச்சிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னது கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் போகிறது, இன்னும் பூஜை புரஸ்காரம்? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியத்தில் இன்றைக்கி எல்லோரும் நல்லாயிருக்கும், எங்கள் அப்பாவுக்கு இருந்த வியாதி கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லபடி ஆகிட்டு வர்றாரு, எல்லாம் இந்த பூஜை புரஸ்காரம் இதில் தான் கடவுள் இருக்காரே அப்படிலாம் சொல்ல, அதெல்லாம் சரி. பட் நீ உன் ஹஸ்பண்டை ஹாப்பியாகவே இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டோம். ஓ, உனக்கு இன்னும் அந்த பயம் போலையா? எந்த பயம்? எனக்கு என்ன பயம்? அப்படிலாம் பயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏய் பொய் சொல்லாத, அந்த பயம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன பயம் அப்படின்னு அவ தெரியாத மாதிரி கேட்க, உங்கள் அம்மாவோட 2வது பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்து குழந்தையும் அம்மாவும் இறந்து போனாங்களே, உனக்கு அப்போ ஒரு 4-5 வயசு இருக்கும், அதை கேள்விப்பட்டு அம்மாவோட டெட் பாடியெல்லாம் பார்த்து உனக்கு ஒரு மாதிரி மனசு கலங்கி போய் பிரசவம்னா இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் அப்பப்போ நினச்சி அழுவியே, இன்னும் அந்த பயம் இருக்கா உனக்குன்னு கேட்க, அவ்வளவுதான் உடைந்து அழுதாள் வள்ளி. ஆமாம் ஆமாம், எனக்கு எப்பவுமே பிரசவம்னா பயம்தான். அதாவது கண்டிப்பாக எங்கள் அம்மா மாதிரி நானும் செத்து போயிடுவேன், இறந்துருவேன்ற பயத்தில் தான் எனக்கு கிட்ட நெருங்கவே பயம். ஆனால் அதெல்லாம் சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, அதனால தான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் எப்போவுமே தள்ளியே படுப்பேன் அப்படின்னு வள்ளி சொல்லி அழ, நளினிக்கு இப்போ தான் விஷயம் புரியுது. கேட்குற, ஏம்மா நீ செய்கிறது நியாயமா? அந்த மனுஷனோட வாழ்க்கையை கெடுத்து குட்டி சேவராக்கிட்டியே, பாவம். வேற எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் இதெல்லாம் பொறுத்துக்க மாட்டார். கண்டிப்பாக ஒன்று பையனோ டைவர்ஸே பண்ணியிருப்பாங்க, டிவோர்ஸ் பண்ணி வக்கீலை பிடிச்சி எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த மனுஷன் பாவம் இப்படி பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ உன் ஹஸ்பண்டுக்கு, இவ்வளோ நல்லவனா ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணியல சொல்ல. வள்ளிக்கு நான் என்ன பண்ணோம்? அப்படிலாம் நீ சாக மாட்டேன். நேச்சுரல் டெலிவரியில் உனக்கு பயம் இருந்தாக்க இப்போ இந்த சிசேரியன் அது இது, அதாவது பீரோலேருந்து புடவை எடுக்கிற மாதிரி உன் வயிற்றுலேருந்து ஆப்ரேட் பண்ணி குழந்தைய எடுத்துடுவாங்க. அதனால பயப்படாத, தயவு செய்து அவரோட சந்தோஷமாயிரு, அப்போ தான் உங்களுக்கு வாரிசு கிடைக்கும்னு சொல்ல. இப்படி ஒரு வழி இருக்கா? இது தோணவே இல்லையே எனக்கு அப்படின்னு நளினியை பிடிச்சி கட்டிக்க, என்னை கட்டிக்காத, உன் புருஷனை கட்டிக்கோ அப்படின்னு சொல்ல. அன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு நம்ம கண்ணனுக்கு. கண்ணனோட லீலைகள்லாம் அன்னிலிருந்து ஆரம்பம். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.